ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கல்வி உளவியல்ல டெட் தேர்விற்கான முக்கிய வினாக்கள் யூனிட் 3 நினைவும் மறதிங்கிற டாபிக்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கற்றவற்றை மனதில் இருத்தி திரும்பவும் தேவைப்படும் போது அவற்றை வெளிப்படுத்தும் ஆற்றலே. ஆன்சர் நினைவு கூர்தல். கற்றவற்றை மனதில் இருத்தி திரும்பவும் தேவைப்படும் போது அவற்றை வெளிப்படுத்தும் ஆற்றலே நினைவு கூர்தல். நினைவு கூர்தலில் உள்ள 3 படிநிலைகள். ஆன்சர் மெமரைசிங், ரீடென்ஷன், ரெட்ரீவல். நினைவு கூறுதலில் உள்ள 3 படிநிலைகள். மெமரைசிங், ரீடென்ஷன், ரெட்ரீவல். குறுகிய கால நினைவில் ஒரு நிகழ்ச்சியை எத்தனை நொடிகள் வரை நினைவில் வைத்திருக்க முடியும்? ஆன்சர் 20 நொடிகள். குறுகிய கால நினைவில் ஒரு நிகழ்ச்சியை எத்தனை நொடிகள் வரை நினைவில் வைத்திருக்க முடியும்? 20 நொடிகள். உங்களால் உணரக்கூடிய தூண்டல்களின் தாக்கத்தை நினைவில் இருத்தல் என்பது. ஆன்சர் புலனறி நினைவு. புலன்களால் உணரக்கூடிய தூண்டல்களின் தாக்கத்தை நினைவில் இருத்தல் என்பது புலனறி நினைவு. மிக அண்மையில் நடந்த நிகழ்ச்சிகள் சிறிது காலம் நினைவில் இருப்பது. ஆன்சர் குறுகிய கால நினைவு. மிக அண்மையில் நடந்த நிகழ்ச்சிகள் சிறிது காலம் நினைவில் இருப்பது குறுகிய கால நினைவு. ஓரிரு நொடிகள் மட்டுமே நீடிக்கும் நினைவு. ஆன்சர் புலனறி நினைவு. ஓரிரு நொடிகள் மட்டுமே நீடிக்கும் நினைவு புலனறி நினைவு. நீண்ட நாட்கள் நம் மனதை விட்டு அகலாமல் நீடிப்பது. ஆன்சர் நீண்ட கால நினைவு. நீண்ட நாட்கள் நம் மனதை விட்டு அகலாமல் நீடிப்பது நீண்ட கால நினைவு. ஒரே நேரத்தில் குறுகிய கால நினைவில் எத்தனை உருப்படிகள் மட்டுமே நினைவில் வைத்திருக்க முடியும்? ஆன்சர் 7 ± 2. ஒரே நேரத்தில் குறுகிய கால நினைவில் எத்தனை உருப்படிகள் மட்டுமே நினைவில் வைத்திருக்க முடியும்? 7 ± 2. குறுகிய கால நினைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் தற்கால நினைவு. குறுகிய கால நினைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தற்கால நினைவு. நீண்ட கால நினைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் நிலையான நினைவு. நீண்ட கால நினைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிலையான நினைவு. கற்றவற்றை மனதில் இருத்தி வைத்து எதிர்காலத்தில் தேவைப்படும் போது தேவையானவற்றை மட்டும் வெளிக்கொணர்வது. ஆன்சர் வெளிக்கொணர்தல். கற்றவற்றை மனதில் இருத்தி வைத்து எதிர்காலத்தில் தேவைப்படும் போது தேவையானவற்றை மட்டும் வெளிக்கொணர்வது வெளிக்கொணர்தல். இடையூறுகளால் பாதியில் தடைப்பட்ட கற்றல் கற்றலை விட அதிக காலம் மனதில் நிறுத்தி வைக்கப்பட்டு மீட்டு கொணரப்படுவதே. ஆன்சர் சைக்கர்னிக் விளைவு. இடையூறுகளால் பாதியில் தடைப்பட்ட கற்றல் கற்றலை விட அதிக காலம் மனதில் நிறுத்தி வைக்கப்பட்டு மீட்டு கொணரப்படுவதே சைக்கர்னிக் விளைவு. முதன்முறையாக கற்பதற்கு தேவைப்படும் முயற்சிகளின் எண்ணிக்கைக்கும் மீண்டும் கற்பதற்கு தேவைப்படும் முயற்சிகளின் எண்ணிக்கைக்கும் இடையேயான வேறுபாடு. ஆன்சர் மனதில் இருத்தல் கெழு. முதன்முறையாக கற்பதற்கு தேவைப்படும் முயற்சிகளின் எண்ணிக்கைக்கும் மீண்டும் கற்பதற்கு தேவைப்படும் முயற்சிகளின் எண்ணிக்கைக்கும் இடையேயான வேறுபாடு. மனதில் இருத்தல் கெழு. கற்றதை மனதில் நிறுத்தி வைப்பதற்கு காரணம். ஆன்சர் மனசுவடுகள். கற்றதை மனதில் நிறுத்தி வைப்பதற்கு காரணம் மனசுவடுகள். பொருளற்ற எழுத்துக்களுக்கு நினைவு வீச்சின் அளவு. ஆன்சர் 5 அல்லது 6. பொருளற்ற எழுத்துக்களுக்கு நினைவு வீச்சின் அளவு 5 அல்லது 6. கற்றவற்றை எவ்வித துணையும் இன்றி வெளிக்கொணர்வது. ஆன்சர் மீட்டு கொணர்தல். கற்றவற்றை எவ்வித துணையும் இன்றி வெளிக்கொணர்வது மீட்டு கொணர்தல். நினைவு வீச்சை அளவிட பயன்படும் கருவி. ஆன்சர் நினைவு உருளை. நினைவு வீச்சை அளவிட பயன்படும் கருவி நினைவு உருளை. நினைவு வீச்சு எதனை சோதிக்க உதவுகிறது? ஆன்சர் உடனடி நினைவு. நினைவு வீச்சு எதனை சோதிக்க உதவுகிறது? உடனடி நினைவு. ஒரு முறை பார்த்த பின் பார்த்த பொருட்களில் எத்தனை பொருட்களை தவறின்றி ஒருவரால் நினைவுபடுத்தி கூற முடியுமோ அதுவே அவரது. ஆன்சர் நினைவு வீச்சு.
ஒரு முறை பார்த்த பின் பார்த்த பொருட்களில் எத்தனை பொருட்களை தவறின்றி ஒருவரால் நினைவுபடுத்தி கூற முடியுமோ அதுவே அவரது நினைவு வீச்சு. நாம் கற்ற பாடம் பின்னர் தேவைப்படும் போது நம்மால் நினைவு கூற இயலவில்லை எனில் அது ஆன்சர் மறதி. நாம் கற்ற பாடம் பின்னர் தேவைப்படும் போது நம்மால் நினைவு கூற இயலவில்லை எனில் அது மறதி. 4 அல்லது 5 வயது குழந்தைகளின் எண்கள் பற்றிய நினைவு வீச்சு. ஆன்சர் 4. 4 அல்லது 5 வயது குழந்தைகளின் எண்கள் பற்றிய நினைவு வீச்சு 4. பொருள் பொதிந்த சொற்களுக்கு நினைவு வீச்சின் அளவு. ஆன்சர் 8. பொருள் பொதிந்த சொற்களுக்கு நினைவு வீச்சின் அளவு 8. 9 அல்லது 10 வயது குழந்தைகளுக்கு நினைவு வீச்சு. ஆன்சர் 6. 9 அல்லது 10 வயது குழந்தைகளுக்கான நினைவு வீச்சு 6. கற்றலுக்கும் கற்றவற்றை மீண்டும் பயன்படுத்துவதற்காக நினைவிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கும் இடையேயான கால இடைவெளி. ஆன்சர் இருத்தல் கால அளவு. கற்றலுக்கும் கற்றவற்றை மீண்டும் பயன்படுத்துவதற்காக நினைவிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கும் இடையேயான கால இடைவெளி இருத்தல் கால அளவு. புதிதாக கற்பவைகளை எளிதில் புரிந்து கொள்ள முடியாத போது ஏற்கனவே கற்றவைகளால் அவை மறக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் என கூறியவர். ஆன்சர் ஆசுபல். புதிதாக கற்றவைகளை எளிதில் புரிந்து கொள்ள முடியாத போது ஏற்கனவே கற்றவைகளால் அவை மறக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் என கூறியவர் ஆசுபல். நினைவில் இருத்தல் என்ற செயல் எத்தனை நிலைகளில் நடைபெறுகிறது? ஆன்சர் 3. நினைவில் இருத்தல் என்ற செயல் எத்தனை நிலைகளில் நடைபெறுகிறது? 3. எப்பிங்காஸ் சோதனைப்படி கற்ற பின் முதல் 1 மணி நேரத்தில் எத்தனை பங்கு மறந்து போகிறது? ஆன்சர் அரை பங்கு. எப்பிங்காஸ் சோதனைப்படி கற்ற பின் முதல் 1 மணி நேரத்தில் எத்தனை பங்கு மறந்து போகிறது? அரை பங்கு. நாம் புதிதாக கற்றுக்கொள்ளும் ஒரு பாடம் அல்லது செயல் ஏற்கனவே கற்ற பாடம் அல்லது செயலினை நினைவு கூற தடையாக அமைவது. ஆன்சர் முன்னோக்கு தடை. நாம் புதிதாக கற்றுக்கொள்ளும் ஒரு பாடம் அல்லது செயல் ஏற்கனவே கற்ற பாடம் அல்லது செயலினை நினைவு கூற தடையாக அமைவது முன்னோக்கு தடை. மனதில் இருத்தி வைத்தவை பாதிப்புக்கு உள்ளாகும் நிலை. ஆன்சர் சிதைதல். மனதில் இருத்தி வைத்தவை பாதிப்புக்கு உள்ளாகும் நிலை சிதைதல். படிம மாற்ற கோட்பாட்டை கூறியவர். ஆன்சர் பாட்லெட். படிம மாற்ற கோட்பாட்டை கூறியவர் பாட்லெட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.